அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் பல வகையாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் பல வகையாக இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம அது இப்படி சொல்றது இல்லை. நீங்கள் கடவுளுக்காக கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கொடுக்கணும், நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. இது எல்லாமே எதனால் உண்டாகிற காரியம்னா அன்பில் உண்டாகிற காரியம். அன்பு இருந்துச்சுன்னா கொடுக்குற விஷயம் ரொம்ப சிம்பிள். அன்பு இல்லைன்னா கொடுக்குற விஷயம் முடியாது. சில இடங்களில் கொடுக்க முடியும், அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும். தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழுக்காக, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுறேன். அது எந்த வகையிலையும் கடவுள் மரியாதை கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு விரும்புறதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் போடுறதுனாலையோ, வருஷத்துக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு துணியை வாங்கி கொடுக்கறதுனாலையோ வாழ்க்கையில் எந்த நன்மையும் நம்ம காண போறதில்ல. காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயம் எதனோடு இணைஞ்சிருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வழி மாறும். நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கும் போது தான் வழி சரியா இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்த்தராகிய தேவன் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர், நம்முடைய இயல்பான விதங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான சாட்சியை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த இன்னல்கள்லேருந்து கர்த்தர் அவங்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் வாங்க தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வார். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் ராஜா. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்து ஒரு நல்ல ஒரு தொழிலில் இருந்தேன். ஆனால் கடந்த 17 வருஷமாக மது என்னும் சாத்தானின் பிடியில் நான் சிக்கியிருந்தேன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து என்னால் அந்த சாத்தான்லேருந்து வெளியில் ஓடவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் பரமேஸ்வரி. என்னுடைய கணவர் பெயர் ராஜா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு பேர் பவிஷ்கா. நான் கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆயிடுச்சு. என் பொண்ணு எனக்கு 7 வருஷம் கழித்து தான் பிறந்தது. தொழில் கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் அதற்குரிய மரியாதை எனக்கு யார்ட்டுமே கிடைக்கல. வெளியில் சமூகத்துலேயும் எனக்கு ஒரு கெட்ட பேர், குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. கடைசி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் சூசைட் பண்ணுற அளவுக்கு என் மைண்ட் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணினதுலேருந்தே ஒரு போதைக்கு அடிமையாகி ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில். வீட்டில் ஒரு மனைவி பஸ்ஸில் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் நான் மது குடிச்சிட்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு என்னோடய கண்ட்ரோல்லே இல்லாமல் இருந்தது. நான் யார் சொல்லியுமே கேட்கல. என் பிள்ளையை சொல்லி அத்தனை தடவை சொல்லியும் நான் கேட்கவே இல்லை. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோடய லிவரோட ஃபங்க்ஷனில் பிலிரூபின் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அங்கே 1 மந்த்து ஸ்டே பண்ணி என்னை ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டது. என்னோடய ஃபினான்ஷியல் பொசிஷனில் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கடந்த 1 வருஷமாக நானே சொந்தமாக முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எப்படியாவது இந்த ட்ரிங்க்ஸை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சொந்தமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் என்னோட தோல்வியிலே முடிஞ்சிச்சு. என்னால் முடியவே இல்லை. இந்த 13 வருஷம் பார்த்திங்கன்னா என் கூட இருந்த நாள் ஃபுல்லாகவே அந்த தண்ணி மட்டும்தான். மற்றபடி இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அந்த தண்ணி மட்டும்தான் இவர் வாழ்க்கையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அன்பாக சொல்லி பார்த்தேன், திருந்தலை. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகாரமாக சொல்லி பார்த்தேன், திருந்தலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 தடவை ஃபிட்ஸ் வந்துடுச்சு அவருக்கு. 4 தடவை ஃபிட்ஸ் ஒரு தடவை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் ஃபிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க போகும்போது, வெளியில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க போகும்போது ஃபிட்ஸ் வந்துச்சு. அப்போ பாப்பா பார்த்தா. அப்போ ஹாஸ்பிட்டல் உடனே பக்கத்தில் இருந்ததுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் ஃபிட்ஸ் வந்தோடனே அடுத்த நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது ப்ரெஷர் ஹையாக இருந்தது. அதனால தான் ஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ப்ரெஷருக்கு அதுலேருந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸ் டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தோம். டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தாலும் அவர் இந்த தண்ணியை அப்படின்றது நிப்பாட்டவே இல்லை. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அவரை பார்த்தேன். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு ப்ரே பண்ணார். அப்போ எனக்கே ஒரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கே தோணிருச்சு நான் இதை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் கடவுள் என்னை தொட்டார். அதுக்கப்புறம் என் மனைவியின் மூலமாக நான் சிஎஃப் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன். அட்மிஷன் ஆகி 30 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நான் ஆண்டவரோட கிருபையால் இன்றைக்கி நல்லா பேசுகிறேன்னா, நல்ல விதமாக இருக்கேன்னா அது ஆண்டவரோட பாக்கியம்தான். எனக்கு ஃபிக்ஸ் தான் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணாங்க. ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்ததை நார்மல் வார்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஒரு அற்புதமான சாட்சியை கேட்டீங்க. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை வாழ வைக்கிறவர். பிசாசு எப்பவுமே 2 காரியத்தோட போராடுவான். ஒன்று சபை, இன்னொன்று குடும்பம். இது 2ம் சரியாக இருந்துச்சுன்னா தேசம் சரியாயிடும். இந்த 2 காரியமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு வரலாம். அருமையான குடும்பத்துக்கு உதவி செய்த கர்த்தர், அருமையான மிஸ்டர் ராஜா அண்ட் மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி அவங்களுக்கு உதவி செஞ்ச கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் மாற்றுவார். சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல. வேதவசனத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான் ஆக அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் கொடுக்குற சோதனையை தாங்குற அளவுக்கு இங்கே சக்தி எந்த மனுஷனுக்கும் கிடையாது. கர்த்தர் ஒரு சோதனையை கொடுப்பாருன்னா என்னால் ஜெயிக்க முடியும்னா நான் கர்த்தருக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். நம்ம யாரும் அப்படி இல்லை. கர்த்தர் எந்த மனுஷனையும் முதல்ல சோதிக்கிறவர் கிடையாது. எதனால் சோதிக்கப்படுறோம்? வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிக்கிறோம். கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குறார். நமக்கு சோதனை கொடுக்கல, நமக்கு விடுதலை கொடுக்குறார். ஸோ இந்த குடும்பம் அனுபவிக்கிற இந்த விடுதலைக்கு காரணம் தேவனுடைய அந்த அளவில்லாத கிருபை. இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது, அது பெருகி இருக்கிறது. அந்த கிருபைக்குள்ள மகிழ்ந்துருங்க. சித்திரம் கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சிஎம் ஸ்கூலில் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், குட் நியூஸ் ஃபெஸ்டிவல். வழக்கம் போல் நம்ம வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்துவோம். அதனுடைய தொடர்ச்சியாக 3வது வருடமாக நம்முடைய ஊழியத்தினுடைய நன்றி செலுத்தும் கூட்டமாக இந்த வருஷத்தில் நம்ம சிஎம் ஸ்கூலில் சாயங்காலம் 5 மணிக்கு வச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்களை அங்கே ஆவலோடு எதிர்பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு நிற்கிறீங்களோ அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம உதவி செய்கிறவர் இல்லை கடவுள், நமக்கு உதவி செய்கிறவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து நமக்காக உதவி செய்யும்படி தான் வானாதி வானங்களுக்கு மேலே இருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அவர் வந்த அந்த நிகழ்வை தான் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவாராக. இந்த குடும்பத்தை போல உங்களோட வாழ்க்கையில் சாட்சிகள் இருக்குமானா நீங்கள் சின்ன வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் அனுப்பலாம். நல்ல தேர்ந்தெடுக்கப்படுகிற சாட்சிகளை நம்முடைய சேனலில் நம்ம ஒளிபரப்பு பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்குகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு மாத்திரம்தான். ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இல்லை, நீங்கள் நெருக்கப்படுகிற அத்தனை காரியங்களையும் உங்களுக்கு துணை செய்ய கர்த்தர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே. ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, நன்றி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், இனி தீங்கை காணாதிருப்பாய். இயேசுவின் மேன்மை ஊழியங்கள், சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு. ஃபார் கான்டாக்ட் மெஜஸ்டி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை, திண்டுக்கல். செல் 9843118046, 96597788048. இமெயில் majestyofjesus@gmail.com.